வணக்கம் வந்தோடி நலப்பறைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டோட மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம போடப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா 4 பேரையும் கலப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 40 பேர் வேணும். அந்த அளவுக்கு சேட்டை பண்ணி அது பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க பசங்க. அதனால எடுக்கவே முடியாது. சரி இன்னைக்கு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எந்திரிச்சு வந்தோன்னே எப்படி டிவியை போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு பாருங்க. ஆளை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எந்திரிச்சு ஓடுறாப்புல, ஜட்டியோட இருக்காப்புலையா, அதனால எந்திரிச்சு ஓடுறாப்புல. டிவியை நிப்பாட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு வேலை ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே சியான்றா பாவம் பிள்ளை இப்போதான் எந்திச்சு வந்திருக்கு. அப்போ கூட கடமை உணர்ச்சி தவறாமல் இங்கே வருங்க, வரும்போதே ஸ்கூல் பேக்கோடு வந்துருக்கு. இதுதான் புள்ள. நேற்று இது ஒன்று சியான்ட்ராட்ட ஒரு பழக்கம் இருக்கு. சியான்ட்ராட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஹோம்ஒர்க் செய்யலைன்னா தூங்காது. காலைல எந்திக்கும் போது பேக்கோடே வரும். ஹோம்ஒர்க் பேக் எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணும். எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருக்கமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அழகான தங்கப்பில் அது. ஆமாம், இன்னொன்று இருக்கு. லஞ்ச் பேக்கில் ஸ்பூன் இருக்கா, கரெக்டாக ஸ்நாக்ஸ் இருக்கா, கரெக்டாக பாக்ஸ் இருக்கா, தொட்டுக்கிற கரெக்டாக வச்சிருக்காளுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அட்டே என்னது உங்களுக்கு போண்டா வாங்கிட்டு வந்துருக்கான் சித்தப்பன். சண்டை படாமல் எடுத்துக்கோங்க. தியோமணி இப்போ ஒரு பெனியை போட்டு வாங்கத்தா சியான்சி. அதில் ஒரு போண்டா எடுத்துட்டு அவன் அக்காவுக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டான் அவன். இங்கே பாருங்க, இவி இங்க நல்லா தூங்குது. இவன்கிட்ட தான் எந்திரிச்சு தலைவர் வருவாப்புல. நீங்கள் போய் அண்ணனுக்கு கொடுங்க, போங்க ஓடுங்க. நாங்கள் காலைன்றதுனால பிள்ளைங்க 4 பேருக்குனால கொஞ்சோண்டு ஒரு உலகத்தோரை மட்டும் வச்சாச்சு. எங்கள் பிள்ளைகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கல்ல டீ குடிக்காமனோ எல்லாமே வேண்டாம். டீயை கையில் கொடுத்தாதான் பேஸ்ட் ப்ரெஸ்ஸே கையில் வாங்குவோம்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஆளுக்க எந்த பொருளை உடனே நீனு தட்டி திரியா? போண்டா இந்த எடுத்துட்டு போயிருச்சுக்கடா, எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஸ்பெஷலாக இன்னைக்கு சாப்பாடுக்கு என்னன்னு பார்த்துருமா? இங்கே பாருங்க அழகா. போதும். நான் எப்போயும் டீ போடும் போதே போட்டு கலந்து விட்டுறேன் அவ்வளவா. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொட்டுக்கிறீங்க உங்களுக்குலாம் இறாலு ஏன்றா இங்கே வாருங்க. இவங்களுக்குலாம் நல்லா பெரிய பெரிய இறாலாக இருக்குது. இன்னைக்கு வந்து இறால் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸு. காலையிலேயே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வெண்பூசணி ஜூஸ் இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன சாப்பாடு? தயிர் சாதமும் இறாலை வச்சு என்னது இறால் பொரியலா? சரி, கிரேவிலாம் இல்லை போல இருக்குது. இறால் பொரியலும் தயிர் சாதம் தான் இன்றைக்கி வந்து இவங்களுக்குலாம் சாப்பாடு. என்னூட்டு ப்ராப்பர்ட்டியை மறந்துட்டேன். எனக்கு வந்து ஆஸ்பத்திரியில் நேற்று போயிட்டு வந்தோமா, இந்த ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. இதை காலையில் ஒரு டம்ளர் பாலில் கலக்கி கொடுக்க சொல்லி இதை தான் நான் இன்றைக்கி குடிக்க போகிறேன். இல்லைன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சம் தண்ணி குடிச்சிருவேன், ப்ளஸ் ஏதாவது வெயிட் லாஸ்க்கு ஏதாவது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணி ஜூஸ் குடித்தேன். இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு மட்டும் சொல்லிடுவேன். ரங்காராவு தம்பி தம்பி என்ன போசப்பாரு டே மருதாசு. அவங்க 2 பேரும் கொஞ்சம் அரட்டி கிளப்பி ஸ்கூலுக்கு. டீ கொடுத்துக்குருவோம் தம்பி. உடனே ஆக்சன்ல இறங்காத நீ.
இங்கே இருக்கு எந்த சொல்லும்போது எது மண்டையெல்லாம் ஸ்கூலு காமிக்க முடியலடி அடி பேதலவா அந்த அளவுக்கு கொடூரமான மண்டையை தூக்கிட்டு ஒருத்தி வர்றாங்க பாருங்க. தூங்கும் போது எவன் ரெப்ரைட்டு சண்டை தான் போடுவாங்க அவளுக்கு. ரெண்டு வாரத்துக்கு வரைக்காதா? இன்னொரு கிணறு கிண்டி போடப்போம். எனக்கு டீ மரிதாஸ் இட்லி வாங்கிட்டு வந்தியா? இட்லி மறந்துட்டியா? உன் மறதியில தீயலி போட இந்த இருக்கு இட்லி. வந்தேன் இவன் சாவடிச்சிருவேன் தம்பி. காலையில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் எங்கள் ஊரில் எப்பயுமே ஒரு அக்கா லட்சுமி இங்கே வந்து இட்லி கொண்டுருவாங்க. அவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி இட்லியும் சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பாரும் இட்லியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய குழம்பு நேற்று நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டோம். அதோட ஜெஸ்லி வந்து குழம்பு வச்சுருக்கா. கேஸ் வேறு முடிஞ்சிட்டு போல் சாயந்தரம் போல் தான் குழம்பு வச்சுருக்கா. அந்த குழம்பு அப்படியே இருக்கு மக்களே. நான் வரும்போது தான் சேசு சொன்னான். அதான் குழம்பு ஊற்றி இருந்தா லியோ சாப்பிட்டுருக்கோம். எல்லாரும் உன்னைய திட்டுறான்னு சொல்றாங்க. நீ தான் வீட்டுல எல்லாரையும் திட்டுறன்னு தெரிஞ்சுக்கணும்ல. டேய் அவனை கூட்டிட்டு வாடா போடா. அவனை கூட்டிட்டு ஆளை இழுத்துட்டு அந்த சக்கையும் எடுத்துட்டு வா. அவ்வளவுதான். காலையில உட்காந்து எல்லாரும் டீ பங்கிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸா உட்காந்து பார்த்து அவனே தானா வருவாங்க. பீமா ஒரு பெனியம் போட்டுவாங்க தங்கப்புல. சரி 4 பேருக்கு டீயை ஊற்றியாச்சு. 4 பேருக்கு உட்காந்து விதியை ஆற்றணும். மங்குன்ற ஆற்றவும். அப்படி ஆறவில்லை என்றால் தூக்கி கீழே ஊற்றவும். கரெக்ட். தொட்டிக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள பக்கத்துல டீ கடையை போட வேண்டியா? டீ நல்லா தெரியா? இந்த ஜீவனு டீ ஆததில்ல. எனக்கு பார்த்தா தெரியலையே. என் அண்ணன் நினைக்கும் போது பாவமா தெரியுது. அங்க ஒரு பச்சை பிள்ளை வந்து உட்காந்துருக்கு. அந்த பால் பூச்சி இங்க அந்த பால் கொடுங்க குடிக்கிறேன். சைடா பாக்குது. நீ எப்படி டீ ஆத்தி எனக்கு கொடுப்ப? நீ விடிய விடிய ஆத்திக்கிட்டு என்னைக்கு ஆத்துறது? நான் என்னைக்கு டீ அல்ல மரியாதை. ஸ்கூலுங்கனாவே உனக்கு ஒண்ணுமே தெரியல.
இருக்கு ஆத்தி. இங்கே நாளைக்குல நாளைக்கு இருக்கேன். ராலை சுத்தம் செய்கிறார் மரிதாஸ். டேய் அதுக்குள்ள போடுற பைத்தக்காரே இருடா. பத்திய கிளம்பிட்டியா பாருங்க. யார் நினப்புல இருக்கா? தங்கச்சி நீ எவ்வளவு கெட்டினாலும் எனக்கு தங்கச்சி தான் வரும். இறாலை உரிச்சு எடுத்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மிளகா பொடியும் அந்த மீன் வறுவல் மசாலாவும் மீன் குழம்பு மசாலாவும் உப்பும் தான் போட்டிருக்கேன். இதுவே பொரிக்கிறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். சியான்றாவோட ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தங்கப்புல பல்ல விளக்கிட்டு போய் குளிங்க டீயே. இது யாரோட டீ அப்படியே இருக்கு ஒரு கிளாஸ் டீயே? நீ படிக்க அப்ப என்ன ஜி தான் போடுறாவ? ரெண்டு 2 4 6 8 ஒன்று எனக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான். அதை ஆட்டையை போட்டுருந்தேன். வீணா பாயசமா? பாயசம் மாதிரி இருக்கு. பாயசமா பாயசமா பாயசம் உனக்கு தான் இருக்கும். கடுப்பா இருக்கு. போற வர என் மைக்கு கிளம்பும் அப்படி பொட்டுக்குடியோட திரிவாப்ல போங்க. நான் வரும்போது இப்போ எதுவுமே நடக்காம இருந்துச்சுவேன். சட்டாமையோட வருவேன். இங்க இருந்து சட்டான்னு கேட்கும். சரி போங்க. ஒருத்தர் பல்லு விளக்குனா பல்ல கணிக்க கிளம்பிடலாம். இப்போ தயசாத வச்சுட்டு தான் இவ்வளோ ஃப்ரூட்டாக பார்க்குங்க. நீ என்ன கொடுத்துட்டாலும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். தயிர் சாதம் கொடுத்துட்டா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஓராதுக்கு மலை மாதிரி செய்யல வந்து அவங்கள கிளப்புறது தான் அந்த மலை மாதிரி செய்யும். கையில் சொன்ன மாதிரி சட்டாப்பே எடுத்து அவங்களே கிளம்ப போகிறாங்க. சட்டாப்பே 2 எடுத்துட்டு போமா அவ்வளோதான். தயிர் சாதமும் இதுவும் முடிஞ்சுட்டு இங்கே நான் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அவங்கள போய் அடுத்து நான் கிளப்பணும். ஸ்கூலுக்கு போகும்போது கடைசியாக வரேன். நம்ம தீபமா அவ்வளோதான். ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. உங்கள் லாஸ்ட்டாக வீட்லேயே விட்டு அதுக்கப்புறம் தான் என் மகனுக்கு ஹோம்ஒர்க் வேறு ஆகும். தீபா உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே குட்டி சத்தம் வந்து இந்த ஒரு சத்தம் தான். குட்டி சத்தம் இல்லை, பெரிய சத்தம். உங்கள் அம்மா தான் சியாண்ட்ரா எங்கள் ஆடி வாங்கி கிடப்பாவில் சியாண்ட்ரா போய் கிடப்பா. ஏன்னா இன்ஸ்டா பண்ணி அப்படி இல்லாமல் எனக்கு பிடிச்சது. சியன்ற மண்டையை பாருங்க, கொண்டையை பாருங்க எல்லாரும். மணி 9 ஆயிட்டு. வேன் வரப்போகுது. உன்னை ஒருத்திய கலப்புறதுக்கு மட்டும் ஒரு நாள் தேவைப்படும் எல்லாருக்குமே. அழகா உங்களுக்கு ரிப்பன் வச்சு கொண்ட பிடிக்குதா? பிடிங்க சடையா பிடிங்க. இப்படி அந்த கையில இந்த கையில பிடி. சொத்தாங்க நீ என்ன சொன்னீனுமே சத்தியமா புரியல எனக்கு. சரி ஓடு ஓடு. ஏத்தி 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 இங்கோடியா இங்கோடியாங்க. இங்கிட்ட 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 இங்கிட்ட. கியூட்டா கிளம்பியாச்சு. சியான்சி கிளம்பியாச்சு. அவ்வளோதான். சாப்பிட்டாச்சா? இட்லி சாப்பிட்டாச்சா? ம் என்னடி காலை சாப்பாடுனாவே ஓடுங்க அங்கிட்டு
அத்தோடு இங்கே வருங்க, அடுத்து பாருங்க. இங்க இருங்க, இங்க வேன்கார ஹார்ன் அடிச்சிட்டாங்க. இப்படி சொல்லாருங்களா, இங்க நேரம்ல. ஒழுங்கா சாப்பிடு. ஊட்டு ஊட்டு சாப்பிடுங்க, சாப்பிடு. இட்லி டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க. இங்க யாருங்க கிளம்பியா? சிவலப்ப சுத்தி பார்ப்போம். சுத்தேடி சுத்துவான், அழகா சுத்துவான். இங்க மிதிச்சிட்டான். கடுப்பாகுறாடா. அவ்வளவுதான், ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி முடிச்சாச்சு. இதான் என் அருமை மவன், என் செல்ல மவன், என் தங்க மவன். இப்பெல்லாம் சொல்லுவேன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. வா என்ன வாய் கொள்ளுறீங்க? தண்ணி குடிச்சிட்டு ஓடியாங்க. ஆமா, வேற பாக்ஸ் வச்சிருக்கேன். தயிர் சாதம்ல அந்த பாக்ஸ்ல வைக்க முடியாது, கொட்டும். முடியா போங்க, பைக்ல ஏறுங்க, டைம் ஆயிட்டு. வாடி போடி. ஆமா, தீயா போய் உட்கார். கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். பிடிச்சிக்கமா, புடிங்கல. நீ தோல்ல தானே போடுவேன். அந்த பைக்னா போட்டுறலாம். பாய் சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய், லவ் யூ டு. பாடி ஒரு வழியா கிளம்பிருச்சுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இவை கம்ப கவனமாச்சுக்க, கம்ப தூக்கி வைங்க. இவே இன்னலையோ எப்படி இருக்கீங்க? இப்பதான் வந்துருக்கீங்க போல. சப்பாடி ஸ்கூல் கிளப்பி பிடிக்கிறதுக்குள்ள அப்படியே உயிரே போயிட்டு வந்துடும். எனக்கு கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டையெல்லாம் ஒடுக்கியாச்சு. இனிமேட்டு கொஞ்சம் துடைக்க வேண்டிய வேலை மட்டும் இருக்குது. ஆனால் பசி தாங்க முடியல. அதனால் சரி கூழை குடிச்சிட்டு வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூழை வந்து கிண்டி குடிக்கிறோம். இதான் அந்த மாவு கிண்டுனது. அதில் வந்து ஒரு பாக்கெட் தயிர், இந்த வெங்காயம் போட்டு கலக்கி இந்த கிண்ணத்தில் தான் ஆளுக்கு ஒரு கிண்ணம் குடிக்கிறோம். அப்பா வெங்காயம், இதில் சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினச்சா ஒரு 2 பச்சைக்காவை எடுத்து வெட்டி வெட்டி போட்டிங்கன்னாலும் அது குடிக்க நல்லாயிருக்கும். பசிக்குதே பசிக்குதே பசிக்குதே. ஒரு கிண்ணம் குழம்பு, ஒரு கிண்ணம் கூடு குழம்புன்னு சொல்கிறேன். காலையிலேயே ஒரு சூப்பரான, நல்லா சொல்லுவாங்க, நல்லா போசாக்கான சாப்பாடு. நம்ம தலைகளை நின்னாலும் இந்த காய்கறி அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியல, கொஞ்சம் வேலை வெட்டி இருக்கிறதுனால. மீனாக தான் சாப்பிட வைக்கிறாங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த கூழ் குடிக்கும் போது, நல்லாயிருக்கும். கசக்குமா அப்படின்னு நினைச்சேன். சிலனா ஒரு மாதிரியா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, அப்படியே நம்ம கேப்பக்கூழ குடிப்போம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், வேறு டிஃப்ரெண்டெல்லாம் இருக்காது, அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ தான் காலை சாப்பாடே கரெக்டாக 10 முறையா. அப்போ என் கண்ணுக்கு தான் 10 தெரியுது, மாத்திரை வேற போடணுமாண்ணா, அதனால் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. கரெக்டாக 9:30க்கு மேலே தான் நம்ம வந்து காலை சாப்பாடே சாப்பிட்றோம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் எடுக்கணும். இப்போனா இனிமேட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு மத்தியானம் வீடியோ எடுத்து சாப்பிட்டு ஒரு 4 மணி ஆகும். கரெக்டாக 4 மணி ஆகும்போது என் பிள்ளைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. எம்மே அப்படி தான் தோணும். கரெக்டாக வந்துடுவாங்க.
நம்ம டெய்லியுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்படி தான் நம்மளோட ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அந்தோனியால பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். எப்பயுமே காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு அப்படியே டவுன் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.